ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 135. இதில் பானுதாசர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சோலைகள் சூழ்ந்ததொரு நகரம் பைடனிபுரம். அந்த ஊரே தெய்வங்களின் உறைவிடம் என்ற புகழை பெற்றது. அந்த ஊர் மக்கள் தெய்வ பக்தியிலே சிறந்தவர்கள் ஆவார்கள். அவர்களுள் ஒரு பெரியார் நாள்தோறும் ஆதவனை வழிபடுபவர் ஆவார். தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்த பின்னரே மற்ற செயல்களை செய்ய தொடங்குவார். அவரது அருமை குமாரன்தான் பானு என்பவர். கதிரவன் அருளால் தோன்றியவன் ஆதலால் பானு என பெயரிட்டார்கள். 7 வயதிலே உபநயனம் செய்வித்து பள்ளியிலும் வைத்தார்கள். தந்தையார் வேத அத்தியத்தை கற்பிக்கல் ஆனார். குழந்தை பானு பள்ளியிலே என்ன படித்தானோ வீட்டிலே தந்தையாருக்கு அஞ்சி வேதத்தின் பகுதிகளை சந்தை சொல்லுவான். ஆனால் ஒரு நாளாவது தயங்கி தவிக்காமல் அவன் சொன்னது கிடையாது. மென்று விழுங்கி ஏதோ ஒப்புக்கு ஒப்பிப்பான். தந்தை மனம் நொந்து நெய்வார். இப்பொழுது தாயார், ஓ இப்படி படிக்காத முட்டாளாக இருக்கின்றாயே, தந்தையார் கோபித்து அடிப்பாரே என கூறி மகனை திருத்த முயலுவாள். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் கோபத்தில் தந்தையார் அடிக்க பையன் பயந்து வீட்டை விட்டு ஓடிவிட்டான். ஓடியவன் எங்கே போக முடியும்? இப்படி தினமும் அடிபட்டு சாவதை விட துஷ்ட மிருகங்கள் நம்மை கொன்றாலும் நல்லதுதான் என நினைத்தது அந்த பிஞ்சு மனம். ஆகவே அடுத்துள்ள காட்டில் அவன் நுழைந்து விட்டான். அந்த காட்டின் நடுவே சூரியனார் கோவில் ஒன்று உண்டு. அதனுள் நுழைந்தான் பானு. அங்கிருந்த அழகிய மூல விக்கிரகத்தை கண்டவுடனே துதிக்க வேண்டும் என்ற நினைப்பு அவனுக்கு எழுந்தது. கரம் குவித்து, ஓ சூரிய பகவானே, வீட்டில் படும் கொடுமை தாங்காமல் அடிக்கு பயந்து உன்னை சரண் அடைந்து விட்டேன், என்னை காப்பாற்றுவாயாக என மன உருகி வேண்டினான். அவனது நிலையைக் கண்டு சூரிய பகவானது மனம் கனிந்து விட்டது. அவன் ஒரு அந்தணனாக உருவெடுத்து அவன் முன் தோன்றினார். அவன் ஒளிவடிவான அந்த சௌந்தரிய வடிவைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தவனாக வளர்ந்த முகத்துடன் அவர் திருவடிகளிலே விழுந்து, எனக்கு வேதம் வரவில்லை, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். அவன் 2 கைகளையும் நீட்டி அவனை வாரி அணைத்து கொண்டார் சூரிய பகவான். பிறகு மிகவும் பரிவோடு கூடிய குரலில் கூறினார், ஓ அப்பா, குழந்தாய், உன்னை இனிமேல் ஒருவரும் அடிக்க மாட்டார்கள். நான் இருக்கும்போது நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். இன்று முதல் உனக்கு எல்லாவிதமான வித்தைகளும் வரும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பாண்டுரங்கனுடைய புகழை பாடி ஆடி பக்தி செய்வாயாக. இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வழிபடு என கூறி அஷ்டாட்சர மகா மந்திரத்தை உபதேசம் செய்தார். அதாவது ஓம் நமோ நாராயணனாய நமக என கூறினார். மேலும் ஒரு பொன் கிண்ணத்திலே பாலை கொடுத்து குடிக்கும்படி கூறினார். குழந்தை பானுவுக்கு அசாத்திய பசி. ஒரே வாயில் அந்த பாலை குடித்து நிமிர்ந்தான். கொடுத்தவரை காணவில்லை. பகவான் சூரியமூர்த்தி 7 நாட்கள் அந்த பாலகனுக்கு பால் கொடுத்து வந்தார். இப்பொழுது அங்கே வீட்டிலே ஒரே குழப்பம். மகனை காணவில்லை என்ற செய்தி அந்த தம்பதிகளை துயரக்கடலில் ஆழ்த்திவிட்டது. ஒருவரை ஒருவர் குறை கூறி சண்டையிட்டு பின் தேட தொடங்கினார்கள். இதற்குள் 7 நாட்களும் ஆகிவிட்டன. அப்பொழுது தற்பை, சமித்து முதலியவைகளை சேகரிக்கும் பொருட்டு வனம் சென்ற ஒரு முதியவர் பானு கோவிலில் இருப்பதை அறிந்து வந்து சொல்ல அங்கே சென்று அழைத்தனர் பெற்றோர். பானு தான் பெற்ற அனுபவங்களையும்
இறைவன் பொற்கிண்ணத்திலே பால் அளித்து மந்திர உபதேசம் செய்து பாண்டுரங்கனை பாடுபடி கட்டளையிட்டதையும் கூறினான். இப்பொழுது தாய் தந்தையர் ஆச்சரியத்தினால் திகைத்து போய்விட்டார்கள். ஓ, நாமோ வேதங்களின் சொற்களை மனனம் செய்ய சொன்னோம், இவனோ அதன் சாரமாகிய ஞானத்தை பெற்றுவிட்டான் என மகிழ்ந்து வீட்டிற்கு அவனை அழைத்துச் சென்றார்கள். குழந்தை பானு இளைஞன் ஆனான். அவனது பக்தியையும் அறிவையும் கண்ட மக்கள் பானுதாசர் என வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். உரிய வயதிலே பெற்றோர்கள் பானுதாசருக்கு திருமணமும் செய்வித்தார்கள். அவருக்கு வாய்த்த துணைவியும் தெய்வ பக்தியிலே சிறந்தவள். இல்லறம் நல்லறமாக நடந்தது. நாள் அடைவில் 2 புதல்வர்கள் தோன்றினார்கள். அவர்களுள் ஒருவர்தான் ஏகநாதர். இவர் தமது குடும்பத்தை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை. இறைவனை போற்றி போற்றி புகழ்வதே தமது கடமை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் எனது கடன், இறை பணி செய்து கிடப்பதே என்ற மனநிலையில் வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்ததால் வீட்டிலே வறுமை குடிபுக கேட்பானேன். பானுதாசர் வீட்டில் இப்பொழுது சுற்றத்தார்கள் ஆகிய சில வியாபாரிகள் இவரிடம் வந்து, குழந்தைகள் 2 உள்ளன, பெரியோர்கள் தேடி வைத்ததை எல்லாம் ஒரு நொடியிலே கரைத்து விட்டாய். குழந்தைகளும் மனைவியும் கஷ்டப்படுவது கண்டு மௌனமாக இருந்தால் குடும்பம் நடப்பது எப்படி? நீ உடல் வருந்தி உழைப்பாயானால் 300 வராகன் பெருமானம் உள்ள துணி வகைகள் கொடுத்து எங்கள் கடைகளுக்கு இடையிலே ஜவுளிக்கடை ஒன்று வைத்து கொடுக்கிறோம் என்றார்கள். இதுவும் இறைவன் அருள் என பானுதாசர் ஏற்றுக்கொண்டார். பிறகு அவர்கள் உண்மையை கூறி விற்றால் லாபம் கிட்டாது, பொய் சொல்ல வேண்டும் என கூறினார்கள். மேலும் பல வியாபார தந்திரங்களையும் போதிக்க பானுதாசர் அவைகளை மறுத்துவிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் அதிக லாபத்தை விரும்புவது கிடையாது என்பதும், கடையில் வியாபாரம் செய்ய வருபவர்களுக்கு நற்போதனைகள் செய்கிறார் என்பதும் இவரது பெருமையை முரசரைக்கின்றன. இதனால் இவரது கடையில் விற்பனை பெருகிற்று. மற்ற கடைகளில் சிறுக சிறுக வியாபாரம் குறையலாயிற்று. மற்றவர்கள் மனம் புழுங்கி, ஓ, நாமே நம்மை கெடுத்து கொண்டோம், சோற்றுக்கு தடுமாறி நின்ற அவனுக்கு 300 வராகன் கொடுத்து உதவி நமக்கே தீங்கு தேடிவிட்டோம், இதை நாமே முயன்றுதான் முடிவு செய்ய வேண்டும் என நினைத்தார்கள். இப்படியாக இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் எல்லா வியாபாரிகளும் குதிரைகளின் மேல் சரக்கை ஏற்றிக்கொண்டு வெளியூர் சென்றார்கள். மாலை வரையில் சந்தையில் விற்பனை செய்துவிட்டு இருட்டியதும் திரும்பி நடுவில் உள்ள ஒரு சிற்றூரில் கோவில் மண்டபத்திலே தங்கிவிட்டார்கள். அன்று அந்த ஊர் கோவிலிலே ஒரு காலட்சேபம் நடந்தது. ஹரிதாசர் என்னும் பக்தர் அற்புதமாக பிரசங்கம் செய்வார் என்பது தெரிய வந்தது. பானுதாசர் தம்முடன் வந்தவர்களிடம், என் பொருள்களை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் ஹரிதாசரது சொற்பொழிவுகளை கேட்பதற்காக சென்று வருகிறேன் என்றார் அவர். இதனை கேட்ட அவர்கள், ஓ, எங்களுக்கு காவல் இருப்பதுதான் வேலையா? எங்களால் முடியாது, போ போ என்றார்கள். இதனை சட்டை செய்யாமல் பானுதாசர் சென்று விட்டார். இதுவே நல்ல தருணம் என்ற மற்றவர்கள், ஓ, இவனுக்கு நல்ல வியாபாரம், இவன் சரக்கை ஒளித்து வைத்து களவு போய்விட்டது என சொல்லிவிடுவோம். பிறகு இவன் கடை நொடித்து போய்விடும், நமது கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என நினைத்து குதிரை அவிழ்த்து விரட்டிவிட்டு துணி மூட்டைகளை தண்ணீர் இல்லாத ஒரு பானு கிணற்றில் தள்ளி பணத்தையும் பதுக்கி வைத்து விட்டார்கள். பிறகு மிகுந்த சந்தோஷத்துடன் பானுதாசரை வெற்றி கொண்ட பெருமையை பேசி பேசி மகிழ்ந்து தூங்கத் தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது நடுநிசியில் தீவட்டிகளின் வெளிச்சம் கண்களை கூசச் செய்தன. கண்களை விழித்த வியாபாரிகள் தவித்து போனார்கள். அது தீவட்டி கொள்ளைக்காரர்கள் கூட்டம், அவ்வளவுதான். மேலே நடந்ததை சொல்ல வேண்டியது கிடையாது. பானுவின் பொருளை அபகரிக்க நினைத்தோம், நம்முடைய பொருட்களுக்கும் உயிருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார்கள்.
இப்பொழுது குதிரைகள் துணிகள் எல்லாம் போய்விட்டன. உயிர் மிகுந்ததே பெரிய காரியம் ஆயிற்று. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தாம் செய்த தவறு தெரிந்துவிட்டது. பானுதாசர் தெய்வ பக்தர். அவருடைய பொருட்களை பத்திரமான இடத்திலே நாமே பாதுகாத்து வைத்து விட்டோம். நம்முடைய பொருள்கள்தான் இப்படி வீணாகிவிட்டன என நினைத்து வருந்தினார்கள். ஆனால் அங்கே பானுதாசர் தமது பொருட்களை பற்றிய சிந்தனை ஏதும் இல்லாமல் ஹரிதாசரது பொன்மொழிகளின் சாரத்தை எல்லாம் சிந்தித்தவராக நடந்து கொண்டு இருந்தார். வழியிலே அறிமுகம் இல்லாத மனிதன் கூறினான், ஓ பானுதாசரே, இந்தாரும் உம்முடைய குதிரை என கடிவாளத்தை கையிலே கொடுத்து விட்டு வேகமாக நடந்து சென்று விட்டான். இப்பொழுது இவரோ கட்டி வைத்த குதிரை எப்படி இங்கு வந்தது, இவன் யார் என சிந்தித்தவராய் மண்டபத்திற்கு வர அங்கே மற்றவர்கள் புலம்பலும் கூக்குரலும் இவரை வரவேற்றன. பானுதாசர் வந்தவுடன் இதுவும் ஈசன் திருவுள்ளம் என நினைத்து அவர்களை நோக்கி, ஓ இந்த வியாபாரம் நீங்களே மனம் உவந்து அளித்தது, இது உங்களது உடைமையே என கூறி தம்மிடம் இருந்த எல்லா பொருட்களையும் அளித்து விட்டார். இதன் பின்பு பானுதாசருக்கு தினந்தோறும் யாராவது நண்பர்களோ சாதுக்களோ ஏதாவது கொடுத்தால்தான் சாப்பாடு. கையிலே கிடைத்தவுடன் தானமும் விருந்தோம்பலும் நடைபெறும். இல்லாவிட்டால் வீட்டிலே அடுப்பு எரியாது. ஆனால் பஜனையும் தியானமும் நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கும். இப்படி நடைபெற்றது தாசரது இல்லறம் ஆகும். இப்படியாக இருக்கும் சமயத்தில் அப்பொழுது வித்யாரண்ய நகரம் என்று வழங்கப்படும் விஜய நகரத்திலே ராமராயன் ஆட்சி செலுத்தி வந்தான். அவனது இஷ்ட தெய்வம் பவானி தேவி. தானே அந்தரங்க சுத்தியுடன் துங்கபத்திரை நீராடி பூஜை முதலில் செய்வான். அந்த அரசனிடம் ஒரு நாள் ஒரு அந்தணர் ஏதோ ஒரு யாகம் செய்ய போவதாக கூறிக்கொண்டு பண்டரிபுரத்தில் இருந்து புறப்பட்டு வித்யாரண்ய நகரம் வந்து சேர்ந்து விட்டார். இப்பொழுது அரசன் தனது தெய்வமான பவானி தேவியையும் தான் செய்திருக்கும் பணிகளையும் பற்றி பெருமையாக பேசிக்கொண்டான். பின் தேவி மகாத்மியத்தில் உள்ள அற்புதங்களை கூறி, உங்கள் பாண்டுரங்கனுக்கு இத்தகைய பெருமைகள் உண்டோ என இகழ்ச்சியாகவும் பேசினான். இது வந்த ஆந்தனர் மனதை புண்படுத்தி விட்டது. தனது தெய்வம் என் தெய்வம் என வேத புத்தி இந்த அரசனுக்கு இருந்தால் குடிமக்களின் நிலை வெறும் போரும் பூசலுமாகத்தான் முடியும் என நினைத்தார். இப்படி நினைத்தவர் அரசனுக்கு விட்டு கொடுக்காமல், ஓ உங்கள் செல்வ மிகுதியையும் திருப்பணியையும் வானலாவ புகழ்ந்தீர்கள். இதனினும் பன்மடங்கு உயர்ந்த திருப்பணிகளால் சோபித்து கொண்டு இருக்கிறது பண்டரிநாதன் ஆலயம். மேலும் தாங்கள் தொழும் பவானி தேவி எங்கள் இறைவனுக்கு லட்சுமி சரஸ்வதி இவர்களோடு கூட பணி செய்கின்றாள் என்று மிகவும் விரிவாகவும் உண்மை என்று நம்பும் வகையிலும் ராமராயனிடம் கூறினார். ராமராயனுக்கு கோபம் ஒத்துக்கொண்டு வந்துவிட்டது. ஓ, நான் பண்டரிபுரத்தை பற்றி கேள்விப்பட்டது உண்டு. நீங்கள் சொல்லும் பொன் மயமானதும் ஸ்ரீ வைகுண்டம் போன்றதுமான கோவில் இருப்பதாக கேள்விப்பட்டது கிடையாது. நீங்கள் சொல்வது வெறும் பொய் என்றாலும் நேரில் கண்டு தெளிந்து உமக்கு தண்டனை அளிக்கிறேன் என கூறி மந்திரிகள் புடைசூழ பண்டரிபுரம் நோக்கி புறப்பட்டு விட்டான். அந்தனர் மிக மிக தவித்து போய்விட்டார். அந்த சமயம் ருக்மிணி பிராட்டி பக்தனது கனவிலே தோன்றி, நீ சொன்னபடியே வைகுண்டம் போல் ராமராயனுக்கு காட்சி தருகிறோம் என்றார் அவர். இப்பொழுது அந்தனரும் கவலை நீங்கி ராமராயருடன் வந்து பார்க்க பண்டரிபுரம் வைகுண்டமாக திகழ்ந்தது. அரசன் வந்து வணங்கி ஒரு முகூர்த்த நேரம் சென்றதும் பழைய பண்டரிபுரமாக காட்சியளித்தது. இந்த மாறுதலை கண்ட ராமராயன் அயர்ந்து போய் விட்டான். அந்தனரது பக்தியும் அதன் பொருட்டு பண்டரிபுரம் வைகுண்டம் போல் காட்சியளித்ததும் விளங்கின. இறைவனது திருவருளை நினைத்து மீண்டும் கோவிலுக்குள் புகுந்து பண்டரிநாதனை தழுவி, ஓ என்னோடு வித்யாரண்ய நகருக்கு எழுந்து அருள வேண்டும் என கெஞ்சி கதறி
அளவே இறைவன் இப்பொழுது வருகிறேன், நீ தவறுகள் செய்யாத வரையில் நான் அங்கு வருவேன் என வரமளித்தார். இப்பொழுது அரசன் பாண்டுரங்கரது திவ்ய மங்கள விக்கிரகத்தை அங்கிருந்து எடுத்து பல்லக்கில் வைத்து கொண்டு தனது நகர் அடைந்தான். அந்த புறத்திலே தனி ஆலயம் ஒன்று கட்டி அங்கே பிரதிஷ்டையும் செய்துவிட்டான். தற்பொழுது அம்பி கிராமத்தில் துங்க பத்திரை நதிக்கரையில் மலை மீதுள்ள விட்டல சுவாமி கோவில்தான் இது என்பாரும் உண்டு. ஆனால் ராமராயன் பவானி தேவி வழிபட்டதற்கு ஆதாரம் ஒன்றும் அங்கே காணவில்லை. இப்பொழுது பண்டரிபுரத்திலே மூலவர் இல்லாத கோவில் விரிச்சோடி கிடந்தது. ராமராயன்தான் விக்கிரகத்தை எடுத்துச் சென்றவன் என செய்தி பானுதாசர் செவிகளிலே விழுந்தது. ஓ, நான் சென்று மீட்டு வருகிறேன் என கிளம்பினார் அவர். வித்யாரண்ய நகரம் வந்து விசாரிக்க அந்த புறத்திலே தனி ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருப்பதும் மிக மிக கடுமையான கட்டுக்காவல் இருப்பதும் தெரிய வந்தன. இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்த பின் மெல்ல மெல்ல அந்த ஆலயத்தை நாடினார் பானுதாசர். கதவுகள் தாமே திறக்க உள்ளே நுழைந்து விட்டார். பிறகு பகவானை நோக்கி மீண்டும் பண்டரிபுரம் வரவேண்டும் என விண்ணப்பிக்க அவரும் இசைந்து விட்டார். பிறகு ராமராயனும் மெய்யன்பன் அதன் பொருட்டே அவன் அழைப்பை ஏற்று வந்தேன் என சொற்கள் இறைவன் திருவாயில் இருந்து எழுந்தன. தமது கழுத்தில் இருந்த ரத்னஹாரத்தை அவரது கழுத்திலே அணிவித்தார். ஆனந்தமாக விடை கொண்டார் பானுதாசர். இப்பொழுது விடியற்காலை கழுத்திலே ஆரத்துடன் நீராடி நின்ற பானுதாசரை பிடித்து விட்டார்கள் காவலாட்கள். களவாடி வந்துவிட்டார் என குற்றம் சாட்டி ராஜசபைக்கு கொண்டு செல்ல விசாரித்து அறியாத அரசன் அவரை கழுவில் ஏற்றிவிட உத்தரவிட்டான். அப்பொழுது பானுதாசர், ஓ, இனி இறப்பது நிச்சயம், கடைசி முறையாக இறைவனை ஒருமுறை பார்த்து தழுவி மகிழ வேண்டும் என கெஞ்சி கேட்க வீரர்கள் அனுமதித்தார்கள். இப்பொழுது கோவிலின் உள்ளே சென்று, ஓ, எந்த பிறவி வந்தாலும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் என வேண்டி வெளியே வந்துவிட்டார். இப்பொழுது கொலைக்களம் முழுவதும் கூட்டம் நிறைந்து இருந்தது. நாட்டிய கழுவையும் இவரை கண்ட மக்கள் மனம் உருகி, ஓ அடடா, இத்தகைய தபஸ்விக்கா இந்த தண்டனை, இவர் ஒரு நாளும் திருடியிருக்க மாட்டார், இது ஏதோ வஞ்சகர்களின் சூழ்ச்சி என புலம்பினார்கள். உரிய நேரம் வந்துவிட்டது. தாசர் கழுமரத்தின் அருகே வந்து கூப்பிய கையுடன் அதை ஏறிட்டு நோக்கி, ஓ பாண்டுரங்கா, இதுவும் உன் கருணையோ என்றார். அவ்வளவுதான். எப்பொழுதோ செய்யப்பட்ட அந்த கழுமரம் பசுமை பெற்றுவிட்டது, தளிர்ந்து விட்டது. இலையும் பூவும் பழமுமாக நின்றது. இவரோ கண் முடியவராய், ஓ பாண்டுரங்கா, விட்டலா, ஹரி நாராயணா என நாமாவளி பாடி நின்றார். ஆச்சரிய மிகுதியினால் மக்கள் திகைத்து நின்றார்கள். அரண்மனைக்கு ஆட்கள் பறந்து ஓடினார்கள். அரசனுக்கு செய்தி தெரிந்து ஓடோடி வந்தான். திருவடிகளிலே பணிந்தான். தனது குற்றம் பொறுக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டான். குற்றம் செய்யாதவரை உன்னிடம் தங்கினோம். இப்பொழுது எனது மெய்யடியான் பானுவுடன் செல்கிறேன் என அசரீரி எழுந்தது. இப்பொழுது பண்டரிநாதரது விக்கிரகத்தை பல்லக்கிலே எழுந்தருளச் செய்து கொண்டு பண்டரிபுரம் நோக்கி புறப்பட்டார் பானுதாசர். பத்மாலம் என்ற ஊர் அருகிலே வந்ததும் பல்லக்கு தானே நிற்க அங்கிருந்து தேரின் மீது எழுந்தருளச் செய்து பண்டரிபுரத்திலே மீண்டும் பிரதிஷ்டை செய்வித்தார் பானுதாசர். பானுதாசரது பெருமை பக்தர் சரித்திரத்திலே பொன் எழுத்தால் பொறிக்கத்தக்கதாகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.